இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு முட்டை மிளகு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் விட்டு அதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நாம கட் பண்ணி வச்ச முட்டை எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல 1/4 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு லைட்டா வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேணாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டா மட்டும் போதும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நாம ஏற்கனவே முட்டை பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேயே நம்ம உப்பு கொஞ்சமா போட்டோம். அதனால நான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த முட்டையை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. ஃபைனலா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்ட்ல முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.